ராசியாதிபதி சுக்கிரன் நீசம், அதுவும் குறிப்பா காதலிக்க கூடிய நபர்கள் எல்லாமே ஏதோ காதல் அவர்களை விட்டு பிரிவது போல், அதாவது காதலனோ காதலியோ இவர்கள் யாரை காதலிக்கிறார்களோ அவர்கள் கொஞ்சம் தூரமாக விலகி போவது போன்ற ஒரு உணர்வெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன தற்காலிக பிரிவு என்பது ஏற்படும். இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேகமாக சம்பந்தமே இல்லாத, தொடர்பே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். முடிவில் ஒரு ஏமாற்றம் என்பது ரிஷபராசிக்காரர்கள் பெறுவார்கள். இது திருமணம் ஆன நபர்களாக இருந்தால் செவ்வாய் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத சாட்ஸ், தேவையில்லாத டெலிபோன் கான்வர்சேஷனை எல்லாம் அப்படியே ரொம்ப ஷார்ப்பா ஒரு எக்ஸ்ரே போல் பார்த்து தனியாக துண்டாக தூக்கி விடுவார். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். கோச்சாரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுக்கிரன் என்ற கிரகம் நீசமடைய போகிறது. இந்த சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது பொதுவாக காதல், காமம், புனிதமான தாம்பத்தியம், திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்வை சுக்கிரன் குறிகாட்டுகிறார். மேலும் ஆடம்பரம், கலை, வசதி, ஆண்களுக்கு பெண்கள் தொடர்பான விஷயம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க கூடியது, இளமை மாறாத தோற்றம், ஒரு வெளியூர் வெளிநாட்டு பயணம், இதில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆடம்பரம், இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவது, அதாவது வாழ்வியலை முழுவதுமாக எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது ஒரு திடீர் பணக்கார யோகமாக இருக்கலாம். நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணுவது, மேக்கப் செய்து கொள்வது போன்ற விஷயங்களை எல்லாம் சுக்கிரன் குறிகாட்டுகிறார். அப்போ இந்த சுக்கிரன் நீசமடையும் பொழுது இந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இந்த நீச சுக்கிரனை சாட்டன், அதாவது வக்ர சனி உக்கிரமாக பார்க்கிறார். அப்போ இந்த சாட்டன் குறிகாட்டக்கூடியது தாமதம், பொறுப்பற்ற நிலை, குதர்க்கமாக பேசுவது, தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்வது, மன அழுத்தம், டிப்ரெஷன், உறவுகளில் சோதனை, தாமதம், டிலே, அதாவது ஒரு விஷயம் நடக்கும் என்று நினைத்து பிறகு அது எதிர்பாராமல் டிலே ஆகி கொண்டிருப்பது, இந்த விஷயங்களை எல்லாம் சாட்டன் குறிகாட்டுகிறது. இதில் வக்ர சனி என்பது இப்பொழுது நாம் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களையும் எதிர்மறையாக கொடுக்கக்கூடியது. இதே சுக்கிரனை மிதுன ராசி மண்டலத்திலிருந்து செவ்வாய் 4ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷப்பார்வையாக பார்க்க இருக்கிறார். செவ்வாய் குறிகாட்டக்கூடியது பொதுவாக அவசரம், உணர்ச்சி வசப்படுதல், எல்லா விஷயங்களிலும் பதட்டம் அடைவது, மேலும் வாக்குவாதம், நான் என்கிற ஈகோ, சிலருக்கு ஒரு மாதிரி இதனை பிடிவாதம்னு சொல்லலாம், இல்லைன்னா அகங்காரம்னு சொல்லலாம், அவசர முடிவுகள், காதல் உறவுகளில் தீவிரம் அல்லது மோதல் ஆகியவற்றை செவ்வாய் குறிகாட்டுகிறது. எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் சம்பவத்தை செய்யக்கூடிய அமைப்பை செவ்வாய் குறிகாட்டுகிறார். இந்த செவ்வாய் ராகுவிற்கு திரிகோணத்தில் இருக்கிறார், ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகு செவ்வாயை தூண்டிவிட போகிறார். எனவே இந்த நீச சுக்கிரனுக்கு சனியின் வக்ர பார்வையும் உக்ர பார்வையும் செவ்வாயின் விஷ பார்வை பொதுவாகவே ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய ராசிகளை தாக்குவதாகவும் சில ராசிகளை அங்கங்கே மேலோட்டமாக தூக்குவதுமாக இருக்கிறது. ஒரு ஹனி கோட்டிங் இல்லாமல் 12 ராசிக்கும் இந்த தாக்கம் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். ரிஷபராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சுக்கிரனே இங்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் நீசமடைகிறார். சில இடங்கள்ல நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லி டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்தாலும் ராசியாதிபதி சுக்கிரன் நீசம், அதுவும் குறிப்பா காதலிக்க கூடிய நபர்கள் எல்லாமே ஏதோ காதல் அவர்களை விட்டு
பிரிவது போல், அதாவது காதலனோ காதலியோ இவர்கள் யாரை காதலிக்கிறார்களோ அவர்கள் கொஞ்சம் தூரமாக விலகி போவது போன்ற ஒரு உணர்வெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன தற்காலிக பிரிவு என்பது ஏற்படும். நீ ஏண்டா என்ன கழட்டி விடுற, நீ ஏமா என்ன கழட்டி விடுற அப்படின்னு சில பேர் பகிரங்கமாக கூட கேட்பார்கள். ஆனா அதுக்கு என்ன ரிப்ளை வரும்னா, முதல்ல இந்த மாசம் நமக்கு என்ன இஎம்ஐ வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ஆப்போசிட் நபர் சொல்லும் பொழுது கொஞ்சம் சீரியஸ் ஆகி விடுவார்கள். சாப்பாடு தான் ரொமான்ஸ். காதல் உணர்வை விட நிறைய பேருக்கு ஃபுட்டு மேல் உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு காதலர்கள் அப்படின்னா, காதலன் காதலியை கவனிக்காமல் சாப்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இவர்கள் கொஞ்சம் எரிச்சல் அடைவார்கள். நீ பேசாம அந்த சமயக்கார மாஸ்டரையே போய் காதலி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். ஏன்னா ராசியாதிபதி சுக்கிரனை சாட்டர்ன் பார்க்கிறார். அதனால் இப்போ ஓரளவுக்கு ஒரு மீட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு யாராவது கூப்பிட்டாலும் கூட அப்புறம் பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு இவர்களுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு கிளம்பி போவதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டுல இருந்துட்டு நம்ம படுத்துக்கிட்டு பேசாம போன்ல ஆன்லைன்லயே கூட நம்ம காதலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு என்பது ஏற்படும். சின்ன சின்ன ஏமாற்றம் அந்த ரொமான்டிக் மூடை கொலாப்ஸ் செய்துவிடும். மேலும் இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேகமாக சம்பந்தமே இல்லாத தொடர்பே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். முடிவில் ஒரு ஏமாற்றம் என்பது ரிஷபராசிக்காரர்கள் பெறுவார்கள். இதனால் காதலனுக்கோ காதலிக்கோ ஒரு காதல் உணர்வற்ற ஒரு நிலை, ஒரு ஜடப்பொருள் போல் நம்மளுடைய ஆப்போசிட் நபர் இருக்கிறார் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக உணர்வார். திருமணம் ஆன நபர்களாக இருந்தால் குறிப்பா இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கடன் வாங்குவதற்கு முன் தேவையா, அந்த ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், இல்ல ஒரு டியூஷனாக இருக்கலாம், இல்ல புதுசாக சேர போற ஏதாவது ஒரு கோர்ஸாக இருக்கலாம், இதற்கு நாம் எதற்கு செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக முடிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் இங்கு சுக்கிரனை சாட்டர்ன் மற்றும் செவ்வாய் இரண்டு கிரகமும் பார்க்கிறார். செவ்வாய் சகோதரனை குறிக்கிறது, சுக்கிரன் இங்கு உங்களையே குறிக்கிறது, சாட்டர்ன் உங்களுடைய அப்பாவை குறிக்கிறார். உங்களுடைய காதலாக இருக்கலாம், உங்களுடைய தொடர்பாக இருக்கலாம், உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்களுடைய அப்பா இரண்டு பேரும் பார்த்து விடுவார்கள். இது தேவையில்லாத ஒரு விஷயமாக அவர்கள் உணருவார்கள். நீங்கள் படிக்கக்கூடிய இடத்திலேயோ அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலேயோ இப்படி உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு தேவையா? இது திருமணம் ஆன நபர்களாக இருந்தால் செவ்வாய் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத சாட்ஸ், தேவையில்லாத டெலிபோன் கான்வர்சேஷனை எல்லாம் அப்படியே ரொம்ப ஷார்ப்பா ஒரு எக்ஸ்ரே போல் பார்த்து தனியாக துண்டாக தூக்கி விடுவார். பிறகு நீங்கள் தான் அந்த தோல்வியையும் ஏமாற்றத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இதையெல்லாம் நீங்கள் புத்திசாலித்தனமாக தவிர்ப்பது, ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்வது, இதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய நிறைய, குறிப்பா வெளிநாடுல வரக்கூடிய கன்சல்டேஷன் எல்லாம் திருமணத்துக்கு முன் லிவிங் டுகெதர் அப்படிங்கிறத எல்லாம் விட திருமணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய லிவிங் டுகெதர் தான் அதிகமாக வருகிறது. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சார் நாங்கள் மாட்டிக்கொள்வோமா அப்படின்னு தான் கேட்கிறார்கள். கண்டிப்பாக பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிறது தான் விதி. இதற்குண்டான வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கூடுதலாகவே இருக்கிறது. மேலும் இதுல என்னன்னா, இந்த செவ்வாய் உங்களை தூண்டிவிடும், சாட்டர்னும் உங்களை தூண்டிவிடும். நீங்கள் மதி மயங்குவது எந்த இடத்துலன்னா, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில், உங்களது வீட்டுக்கு பக்கத்தில்
மேலும் வெளிநாட்டு தொடர்பில், ஏன்னா இங்க சுக்கிரன் டிராவல் பண்ண போறது முதல் சூரியனுடைய நட்சத்திரம், சம்பாத்திய காரகன். இப்போ நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களை இன்டியூஸ் பண்ண, உங்களை தூண்டி விடுவதற்கு ஒரு நபர் வருவார், பளபளவென்று வருவார். ஆனால் அவர் ஒரு பழைய நபர், பழுதடைந்த நபர். கொலோக்கியலா சொல்லணும்னா டிங்கரிங் பெயிண்டிங் பார்த்து, பட்டி பார்த்து பளபளவென்று அந்த நபர் வருவார். ஆனா ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா அவர் புராணே வாழை. பிறகு சந்திரனுடைய நட்சத்திரம் பயணங்களில், பிறகு செவ்வாயுடைய நட்சத்திரம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் உங்களை ப்ரப்போஸ் செய்வதற்கு லிவிங் டுகெதர், ஷேரிங், கோயிங் ஸ்டடி என்றெல்லாம் ஒரு நபர் வருவார். இது திருமணம் ஆகாத நபராக இருந்தால் முதலில் ஏதோ பளபளவென்று இருக்கும், பிறகு பஞ்சராகிவிடக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். திருமணம் ஆன நபராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இதனை துரத்தி பிடிக்க போகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளில் நாம் தொடர்ந்து செய்ய, செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்ய, மேலும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் தயிர் சாதம் தானம் செய்ய, குலதெய்வம் வழிபாடு செய்ய, கண்டிப்பாக நாம் இந்த ஒரு சிலந்தியிலிருந்து விடுபட முடியும். இதுல குறிப்பா என்னன்னா, புதன் உங்களுக்கு கேந்திர பலம் ஏறும் பொழுது இது நீசபங்க ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பில் வருவதனால், புதன் 3ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காதல் தோல்வி இல்லைன்னா காதல் சிக்கல், அதில் நாம் பிடிபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பொழுது, கடைசியில வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி அப்படின்னு தத்துவ பாடல்கள் எல்லாம் பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாத அளவுக்கு நீங்கள் உங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சார், நீங்க சொன்னது எல்லாமே எங்களுக்கு ஏதோ கரண்ட் போனது போல், பல்பு ஃபியூஸ் போனது போல், ஒரு பலூன்ல காத்து போனது போல் தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இந்த நீச சுக்கிரனை பற்றி நாம் பேசும் பொழுது அதற்குண்டான பலன்கள் இதுதான். சார், இப்பதான் நாங்க காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த சுக்கிரன் கன்னிராசி மண்டலத்தை கடக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்பதுதான் புத்திசாலித்தனம். இந்த ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் வரும் பொழுது இதே சுக்கிரன் என்பவர் துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். அப்பொழுது நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீர்களோ அவையெல்லாம் ஒன்றுக்கு இரண்டாக வரும். என துளாராசி மண்டலத்தில் சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். இந்த ராகு என்பவர் சுக்கிரனுக்கு திரிகோணமாகவும், சுக்கிரன் என்பவர் ராகுவிற்கு திரிகோணமாகவும் வருகிறார். அப்போ இந்த காதல், காமம் போன்ற விஷயங்கள் எல்லாம் 1க்கு 10ஆக வரும். இந்த விஷயங்களை எல்லாம் திரும்பவும் 12 ராசிக்கு 12 வீடியோக்களாக பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.